ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காயோட பயன்களை பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி கத்திரிக்காய் அப்படின்னா சில பேருக்கு பிடிக்காது, குழந்தைங்களுக்கு அறவே பிடிக்காது. ஆனால் அந்த கத்திரிக்காயில் என்னென்ன சத்து இருக்குது, அது நம்ம அதனால நமக்கு பயன் என்ன, நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது கொழுப்புக்கு ரொம்பவே ஒரு மருந்து கத்திரிக்காய். கொழுப்புக்கு குட் பையே சொல்லலாம். அந்த அளவுக்கு கத்திரிக்காயில் கொழுப்பை கரைக்கக்கூடிய பவர் இருக்குது. கத்திரிக்காயை மோஸ்ட்லி நம்ம சாம்பாரில் தான் சேர்ப்போம். அதனால தான் நம்ம மோஸ்ட்லி பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. நீங்கள் கத்திரிக்காவை தனியாக நீங்கள் பொரியல் செஞ்சு கூட கொடுக்கலாம். வித்தியாசமான எப்படி டேஸ்ட்டாக எந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் அறிஞ்சு அது மாதிரி செஞ்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கத்திரிக்காயை மிஸ் பண்ணாமல் நீங்கள் உடம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொழுப்பை குறைச்சி உடல் சூட்டை அதிகரிக்க செய்கிறது கத்திரிக்காய். அது மட்டும் கிடையாது, கத்திரிக்காயில் என்னென்ன சத்து இருக்குன்னு பார்த்தா நிறையவே சொல்லலாம். விலை மலிவான ஒரு காய் தான் கத்திரிக்காய். ரொம்பவே விலை மலிஞ்ச ஒன்று. அது கொழுப்புக்கு குட் பை சொல்லும். அந்த அளவுக்கு இது கொழுப்புக்கு ஒரு மருந்தாகவே இருக்கும். சாதாரணமாக எல்லா சீசன்லையும் விலை குறைஞ்சி விற்கப்படுற காய் தான் கத்திரிக்காய். இதில் நீர்ச்சத்து நிறையவே இருக்குது. நீர்ச்சத்து அதிகம் கொண்ட காய்களில் மிகவும் ருசியானது இதுன்னு சொல்லலாம். இரும்பு சத்து, புரதம், நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், கால்சியம் இதில் நிறையவே நிறைஞ்சி இருக்குது. உடல் சூட்டை அதிகரிக்க செய்யும் காய் என்பதால் மழைக்காலம், குளிர்காலம் மற்றும் இரவு நேரங்களில் கூட சாப்பிடலாம். கத்திரிக்காய் சாப்பிட்டா உடல் சூடு அதிகரிக்கும். ஸோ நீங்கள் மழைக்காலம், குளிர்காலம், நைட் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஏதுவான உணவு. கத்திரிக்காய் பொரியல் சாம்பாரில் போடுறதை விட நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடல் கதகதப்பாக இருக்க கத்திரிக்காய் குழம்பு பொரியல் ரொம்பவே நல்லது. சில பேர் வீட்டில் கத்திரி வற்றல் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த கத்திரியோட வற்றலும் உடம்புல சூட்டை ஏற்படுத்தும். ஸோ இது குளிர்காலத்தில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கத்திரிக்காயை உடம்புக்கு சூடு தான் இருந்தாலும் அது கொழுப்புக்கு ஒரு நல்ல மருந்து. ஈஸியாகவே கரைச்சிடும். ஸோ நீங்கள் டெய்லி சாப்பாட்டில் கத்திரிக்காய் சேர்த்துடுங்க. சப்போஸ் உங்களுக்கு சாம்பாரில் போடுற கத்திரிக்காய் பிடிக்கலன்னா கூட உங்களுக்கு உடம்புல உள்ள கொழுப்பு கரையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த கத்திரிக்காயை சாப்பிடுங்க. சாப்பிட்டாலே உங்களுக்கு கொழுப்பு குறைஞ்சி போயிடும். அதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எப்போவுமே ஆரோக்கியம் தான். ஸோ ஈஸியாக கிடைக்கிற காயான கத்திரிக்காயை மிஸ் பண்ணாதீங்க. டெய்லி சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் தர்றதுல இந்த கத்திரிக்காயும் ஒன்று தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.